பௌர்ணமியில் பிறந்தால் நல்லா இருக்குன்றோம். திரையோதசியில் பிறந்தால் செல்வாக்கு. ஏன்னா திதியே நிதி. திதி என்னங்க? நிதி. வேறு எதுவுமே கிடையாதுங்க. திதிங்கிறது தான் நிதி இல்லைங்க. அவர் திரையோதசியில் பிறந்துட்டார். சரி, திரையோதசியில் பண்ணிட்டா பணம் வந்துடுமா? கிடையவே கிடையாது. சிறப்பாக ஒரு சில விஷயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு திரையோதசியில் பிறந்தவங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்குள்ளே சதுர்த்தசியில் இருக்கவங்கள பாய்ச்சக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதில் இருக்கவங்கள பாய்ச்சக்கூடாதுங்க? சதுர்த்தசியில் இருக்கவங்கள பாய்ச்சக்கூடாது. 4 உபவத்திலையும் உட்காந்து மொத்த உபவத்தையும் முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. கரூரிலிருந்து வந்துள்ள திரு கோபி பிரியன் ஐயா அவர்கள் திதிகளின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். எஸ்கே ஜோதிட வித்யாலயா மற்றும் எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நம்ம யோகிநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்ம யூடியூப் சேனல் நன்றி. இங்கே வந்திருக்க அத்தனை ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றிங்க. எனக்கு கொடுத்த தலைப்பு திதிகளின் ரகசியங்க. திதிகளின் ரகசியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவாக திதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் திதின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கு யார் காரகத்துவமாக வைப்போம் அப்படின்னா சுக்கிரனை காரகத்துவமாக வைப்போம். அதில் ஒவ்வொரு தடவையும் சூரியனிலிருந்து நமக்கு சந்திரன் விலகி ஒரு குறிப்பிட்ட தூரம் 12 பாகைன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. முதல்ல இன்றைக்கி பௌர்ணமி வருது அப்படின்னா அதிலிருந்து அடுத்த நாள் பிரதமேன்னு குறிக்கிற ஒரு திதி 12 பாகை விலகி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு தேதிக்கு பேரே நம்ம பிரதமன் தான் சொல்கிறோம். இந்த பிரதமை அது இல்லாமல் நமக்கு வந்துங்க இயற்கையாகவே துதியை, அதே மாதிரி திருதியை, ஒன்றுலேயும் வந்துங்க நமக்கு சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அதே மாதிரி சப்தமி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி ப்ளஸ் அதே மாதிரி தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி ப்ளஸ் பௌர்ணமி. அதிலேருந்து இது வளர்பறை திதிகளாக 15 திதிகளும் அதிலிருந்துங்க நமக்கு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து தேய்பிறை அமாவாசை வரைக்கும் 15 திதிகள் தேய்பிறையாக வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. நீங்கள் என்ன இதிலேருந்து ஒரு ரகசியம் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இதை 5 பிரிக்கணுங்க. என்ன பண்ணணுங்க? இப்போ தான் கருத்தே அதுதான். முதல் திதிகளாக பிரிக்கும்போது நீங்கள் நந்தா திதிகளாக பிரிங்க. அது என்னங்க நந்தா திதி? அதுக்கப்புறமா ஐயா திதின்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளா ஒரு விஷயத்த சொல்லலைங்க, ஏற்கனவே நம்ம பெரியவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. நம்ம அங்கேருந்து தான் கருத்து சொல்கிறோம். இது ஏன் பிரிக்கிறேங்கிறத அதில் இருக்கிற விஷயமே. அப்புறமா ரித்தா திதின்னு இருக்குங்க. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு திதி இருக்குதுங்க. என்ன இருக்குது அப்படின்னாங்க, பத்ரா திதின்னு பேருங்க. இது எல்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வரார், பௌர்ணமியில் பிறந்தால் நல்லா இருக்குன்றோம். திரையோதசியில் பிறந்தால் செல்வாக்கு. ஏன்னா திதியே நிதி. திதி என்னங்க? நிதி. வேறு எதுவுமே கிடையாதுங்க. திதிங்கிறது தான் நிதி. ஒரு மனிதன் எதில் பிறக்கிறானோ அந்த நிதியையும் அதனுடைய குணாசத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போவான். அப்போ நம்ம எல்லாருமே ஜோசியராக இருக்கோம், பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் நம்மளை நம்பி இப்போயெல்லாம் என்னென்னாங்க, பிறப்பை தீர்மானிக்கிறது ஜோதிடரே இறைவன் அல்ல. அந்த இடத்துல இறைவனாக நம்மளை மக்கள் பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ தீர்மானம் பண்ணுற ஜோதிடர் இறைவனாக அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்போ நம்ம சரியாக செய்யணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு திதி இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்குங்க. என்னங்க இருக்குது? வெறும் திதி மட்டுமே முக்கியம் இல்லை, அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அட்டகாசமான 5 நட்சத்திரத்தை கட்டாயம் எடுத்துக்குங்க. வாழ்க்கையில் சிறப்பான நட்சத்திரங்கள்னு இருக்குங்க. ரோகிணி, உத்திரம், ஹஸ்தம், எப்படிங்க இவங்களாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான நட்சத்திராபதிகளில் பெஸ்ட்டாக நமக்கு கொடுக்கக்கூடிய புகழை மட்டும் இல்லைங்க, பணம், புகழ், பேர், தன்னுடைய அத்தனை விஷயத்துலேயும் அவங்கள பாதிப்பு இல்லாமல் பண்ணித்தர நட்சத்திரங்களாக வந்துடுங்க. அதில் சுவாதி, அனுசம், ரேவதி இதெல்லாம் எடுத்துட்டாவே நம்ம என்ன சொல்கிறோன்னாங்க, சுவாதியில் ஒருத்தர் பிறந்துட்டால் சிறப்புன்ட்டோம். நட்சத்திர பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கணுமில்ல. திதிகள் மட்டுமே அதில் ஒரு காரணமாக விதிவிலக்காக இல்லை, கூட நட்சத்திரமும் இருக்குது. நான் அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் தரேன். யாருமே இது வரைக்கும் யாருக்கும் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட்டுங்க. நானும் பார்த்துட்டேன் யூடியூப்பில். இது மட்டுமே சிறப்பை செய்யாது. நாளிகைகள் இருக்கிறது.
அது மட்டுமே சிறப்பு செய்யாது, அதுக்குள்ளே நம்ம அந்த டிகிரிஸ் இருக்குது. என்னங்க இருக்குது? இத்தனையும் சேர்ந்தா தான் ஒருத்தருடைய திதியில் ஜெயிக்க முடியும். இல்லைங்க, அவர் திரையோதசியில் பிறந்துட்டார், சரி திரையோதசியில் பண்ணிட்டா பணம் வந்துடுமா? கிடையவே கிடையாது. சிறப்பாக ஒரு சில விஷயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு திரையோதசியில் பிறந்தவங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்குள்ளே உளவாளியை துறையார், இப்போ நம்ம அண்ணன் சொல்லிட்டு தான் இல்லைங்க, ரவிச்சந்திரன் சார் பேசினார் பாருங்கள். ஒருத்தரை உளவாளிக்கு நியமிக்கணும்னா திரையோதசியில் இருக்கவங்கள நியமிக்கணும், புரியுதுங்களா? உளவாளி துப்புரவாளர்னு பேர். அட்டாசமாக வேலை பார்ப்பார். நம்ம நிதிக்கு மட்டும் இல்லைங்க, திதிக்கு மட்டும் இல்லை, அது அந்த துறைக்கு வேலைக்கே சிறப்பான திதி அது. அது மாதிரி தான் சதுர்த்தசியில் இருக்கவங்கள பாய்ச்சக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதில் இருக்கவங்கள பாய்ச்சக்கூடாதுங்க? சதுர்த்தசியில் இருக்கவங்கள பாய்ச்சக்கூடாது. 4 உபவத்திலையும் உட்காந்து மொத்த உபவத்தையும் முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க, கவனமாக இல்லாட்டி போட்டு தள்ளிடும். இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. ஒரு திதி மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு பேசுகிறதல்ல. அதே மாதிரி பணக்காரத்தவங்க நிதியை மட்டும் தருதுன்னு இல்லை, ஒவ்வொரு திதிக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. நட்பாக வச்சுக்கிறதா யாரை வச்சுக்கலாம், எந்த திதிகளை வச்சுக்கலாம், ஒருத்தருடைய செல்வாக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் அமாவாசையில் பிறந்திருக்கார், அவர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார் அப்படி சொல்கிறதல்ல. அவர் ஒரு சில பழக்கவழக்கங்கள் சிறப்பாக இல்லாமல் போயின்னு சொல்கிறது இல்லை. நமக்கு மு க ஸ்டாலின் அவங்க அப்பாவே அமாவாசையில் தான் பிறந்தார். அப்போ அதுக்காக முதலமைச்சரை குறை சொல்ல முடியுமா? புரியுதா இல்லைங்களா? நிறைய செல்வாக்கில் அமாவாசை நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை எடுக்க வந்து அமாவாசை வேணாங்கிறோம். ஏன் வேணாங்கிறீங்க? அதுக்கெல்லாம் பேர் பூரண திதின்னு இருக்குங்க. என்ன திதிங்க? பூரணமாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துரும், செல்வாக்கை சரிக்கவே சரிக்காதுங்க. பூரண திதி என்ன திதிங்க? அது பௌர்ணமியும் எப்படிங்க, அமாவாசையும் பஞ்சமியும் தசமியும் சேர்ந்த திதிகள். நம்ம 30 திதி மட்டும் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க கூடாதுங்க. இந்த 5 பிரித்து எடுத்து பாருங்கள். நம்ம ரஜினி மட்டும் 8 வாழ்க்கை பிரித்து சொல்லலைங்க, பாட்டில் நம்ம எடுத்துட்டோம். இந்த திதிகளை 30ஐயும் வளர்பேறு தேதியிலையும் இந்த 5 பிரிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக நீங்கள் திருமணம் பண்ணி ஆண்டவ மாதிரி எடுத்து அட்டகாசமாக அது குழந்தைக்கு நீங்கள் ஆப்ரேஷனுக்கு தேதி தரலாம், அவங்க வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கலாம். ஒரு திருமணம் தரும்போது அந்த மாதிரி திதிகளில் நீங்கள் முகூர்த்தம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. சாந்தி முகூர்த்தம் எந்த திதியில் தருவீங்க? ஒரு சின்ன கொஸ்டின், யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். திதியில் தான் கேட்குறேங்க, சரிங்களா? லக்கி திதினே பேருங்க. நந்தா திதியில் பிரதம திதியில் கொடுத்தா சூப்பராக இருக்கும். லக்கி திதி நான் வச்சுருக்க பேர் என்ன தெரியுங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், எதுவுமே செய்யாதீங்க கண்ணிலான்னாலுங்கிறோம். நான் அதுக்கு பேர் தான் லக்கி திதின்னு வச்சுருக்கேன். எப்படிங்க? நீங்கள் இங்கேருந்து வடநாடு போனீங்கன்னா அஷ்டமியில் கல்யாணம் பண்ண முகூர்த்தம் இல்லைன்ற ஒரு ஐயர், அன்றைக்கி நான் வரணுன்னா எனக்கு 50,000 ஃபீஸ் கொடுப்பார். அஷ்டமி தேதி கல்யாண முகூர்த்தத்துக்கு நம்ம வச்சு தரோமா? வச்சு தரதே கிடையாது. தயவுசெய்து வச்சு கொடுங்க. அட்டகாசமாக பழப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவர் சும்மாவா கம்சனை அழிக்கிறதுக்காக அஷ்டமியில் வெளியே வந்தார். இறைவனை இவனை என்னென்னமோ செஞ்சு பாட்டாயா, ஒன்றுமே பண்ண முடியலையா, ஏதாவது ஒரு வழி பண்ணுமேன்னு இறைவனை யோசிச்சார். நம்ம கரெக்டாக அஷ்டமியில் தான் பிறந்தார். தாய் மாமனை ரெடி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு தொழில் ஸ்தானத்தை ரொம்ப இல்லாத ஒருத்தருக்கு ஆரம்பித்து கொடுத்து பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். வளர்ந்துருவார், வாழ்ந்துருவார், சிறப்பாக இருப்பார். நீங்கள் எல்லாம் வேணாங்கிறீங்க. எப்படிங்க? அதே மாதிரி அஷ்டமியில் சொத்து வாங்க வேணாம்ப்பா, விற்க முடியாது. யார் சொன்னால் விற்க முடியாதுன்னு? அதையும் விற்கலாம். நீங்கள் கூறு போடும்போது கரெக்டாக எமன்ற நேரத்தில் போய் சொல்லுங்கள், அந்த இடம் விற்கப்பட்டுரும். அஷ்டமி தேதியில் வாங்கினா சொத்து விற்க முடியாதுன்னு எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு பாட்டாக பிடிக்கிறோம். இல்லவே இல்லைங்க. நான் எத்தனையோ பேர்த்துக்கு அஷ்டமி தேதியில் தான் எழுதி கொடுத்துருக்கேன், சொத்து வாங்கு சுகம் 10 இடத்துல வாங்கலாம். இன்னொரு மனம் வாங்கினா அடுத்த நிமிஷம் இன்னொரு மனம் வாங்குகிற அமைப்பு வந்தே தீருதுங்க. அஷ்டமி தேதியில் அடித்து சொல்லுங்கள். அது எப்படி விற்க முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏமகண்ட நேரத்துலேயும் ராகு காலத்துலேயும் அதுக்கு விலை சொல்லுங்கள், அட்டாசமாக விற்று போயிடுதுங்க. குளிகை நேரத்தில் சொல்லாதீங்க, விஷயம் அவ்வளோதான். கட்டாயமாக நம்ம இல்லைங்க சொத்தை விற்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் விலை சொல்லாதீங்க, புரியுதுங்களா? விஷயங்கள் ரொம்ப முக்கியங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னாங்க, பிரதம திதியில் சந்தோஷம் மன நிறைவு. அப்போ பிரதம திதியில் சந்தோஷம் மன நிறைவுங்கிற திதியில் சாந்தி முகூர்த்தம் தரலாமா தரக்கூடாதா? தரணும். சந்தோஷமாக மன நிறைவாக வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னங்க, சஷ்டி திதி பண வரவுன்ட்டோம். பணத்தை மட்டுமே தராதுங்க, வளத்தையும் தரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏகாசி திதியப்போ கடவுளுக்கான நீங்கள் வீட்டில் வந்து நம்ம ஹோமம் பண்ணுறோம், அட்டாசமாக செய்யுங்க, வியாபாரம் துவக்கம் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பத்ரா திதி 3 திதி தானுங்க. துதியை, சப்தமி,
தெரியுங்களா? துவாதசி திதியில் பெண் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அவங்களுடைய மனசுக்கு கோணாமல் நம்ம நடந்துக்கணும். இல்லாட்டினா அவங்க வந்து இது சரியில்லைப்பா, அப்பா நீ வந்து என்ன இப்படி பண்ணி கொடுத்தா அந்த பையன் பேச்சு கேட்க மாட்டான்னு கேட்டுருவார். துவாதசியில் பெண் இருந்தால் மட்டும். புரிகிறதா? மனநிறைவாக வச்சுக்கிற அளவுக்கு ஆம்பளையாக பையங்க நடந்துக்கணும். இல்லாட்டினா சிக்கலாகி போயிருங்க அந்த இடத்துல. அதனால் பெண்ணுக்கு அமைஞ்சால் மட்டும் கவனமாக அவங்கள வளர்க்கணும். ஆணாக இருந்தால் அடித்து தூள் எழுப்பலாங்க, நல்லா வச்சுப்பார். ஆண்மை சக்தியும் அழகான மனிதனாகவும் இருப்பார்னு வச்சுக்கலாம். துவாதசியில் இருக்கிறவங்க பணக்கார தன்மையும் அண்மையாக இருக்கும், பணக்கார தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பௌர்ணமியில் பிறக்கிறவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகம். எங்கள் அம்மாசியில் பிறந்தப்பட்ட ஆயுள் இல்லையா இருக்குது, அதுக்குள்ளே சனி வளர்த்துருக்கணும். இல்லைன்னா எதுவுமே பார்க்காம பௌர்ணமி மணிக்கு எடுத்து கொடுத்துருங்க, கட்டாயமாக நல்ல ஆயுளோடு இருக்காங்க. அதே மாதிரியேங்க பஞ்சமியில் வந்து பஞ்சம் வருமா, கட்டாயமாக வரும். அதில் 2 பஞ்சமி இருக்குதுங்க, நம்மளே பார்த்துட்ருக்கோம். நாக பஞ்சமி ஒன்று, கருட பஞ்சமி ஒன்று இருக்குங்களா? ரெண்டுக்குமே ஆகாதுங்கிறோம். இவர் போய் அவரை விடார், இவர் போய் விட, அப்படிலாம் இல்லை. ஆரம்பம் அந்த பஞ்சமி தேதியில் ஒரு பெரிய ரகசியலாம் இருக்குது. முதல் பிரதம தேதிக்கு பேர் முதல் தேதின்னு வச்சுருக்கீங்க. சரி, அதுக்கு என்ன வயசுன்னு தெரியுமா? சொல்ல முடியுமா? 1ஆம் தேதியாக வச்சா 1 வயசு. யார் வேணால் நோட் பண்ணி பார்த்துருங்க. இந்த பையன் இத்தனை வயசு நல்லா இருக்கான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். நமக்கு முன்னாடி இந்த ஜோசியர்னு நம்ம எடுத்துப்போம், நம்மளுடைய கம்யூனிட்டிக்காரர் தான். நம்ம ஜோசியரில் ஒரே நம்ம ஒரே கம்யூனிட்டி, சரிங்களா? எங்கள் மாமா போய் பார்த்தாருங்க, எங்கள் அப்பா போய் பார்த்தாருங்க, 10 வயசில் நல்லா இருப்பார். எப்படி சொன்னார் அவர்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அவர் தசமி திதியில் பிறந்ததுனால 10 வயசு வந்தப்போ வாழ்க்கையில் அப்போ தான் வளம் வந்தது. யாருக்குனாலும் அவங்க திதியை எடுத்து நோட் பண்ணுங்கள், 1% கூட தப்பாக போகாது. புரியுதுங்களா? பிரதமையில் பிறந்த 1 வயசு, புரியுதுங்களா? அப்படியே கணக்கெடுத்துங்க. பௌர்ணமிக்கு 15 வருஷத்தை கணக்கெடுத்துங்க, 15 திதிகளே எடுத்துக்கங்க. அந்தந்த வயசில் அடித்து தூள் எழுப்பி பலன் சொல்லுங்கள். கட்டாயமாக ஒரு தோல்வி கூட வராது. புரியுதுங்களா? அடுத்து எப்போ தோப்பாருங்கிறது அடுத்த சப்ஜெக்டில் நான் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன். எப்போ தோப்பாருங்கிற ஒன்று இருக்குது, யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஜோசியருங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க, எல்லாமே அவங்கவுங்க வச்சுருக்குறோம். ஆனால் கொடுத்துட்டு போனால் அவன் அவர் சொல்லுவார், எதையாவது கொடுக்கணும். அப்படித்தான் பெரியவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒருக்குன்னா நான் அமாவாசையில் பிறந்துட்டப்பா, எப்போ நல்லா இருப்பேன்? 30 வயசில் நல்லா இருப்பேன். எப்போ நல்லா இருப்பேன்? 15 வயசு. உங்கள் வீட்டில் இருக்கிற அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்க திதியை பாருங்கள், கட்டாயமாக அந்த வருஷம் நல்லா நடந்திருக்கும். மாறவே மாறாங்க. இதை வச்சு தான் ஒரு ஜோசியர் அவர் பிரதமாதி சொல்கிறாருங்க. அந்த பெரிய சொல்லிவிட்டா நீ ஏடா தம்பி சொல்ல மாட்டேங்கிற, கேட்கக்கூடாது, நீங்களும் சொல்லணும். ஜோசியன்னா அதுதான். புரியுதுங்களா? அந்த தீதிகள் 15 தீதிகள் வளர்பறை, 15 தீதிகள் தேவரை, அது அப்படியே 1 2 3 போட்டு வச்சுங்க. நீங்களே அடித்து தூள் எழுப்பி பலன் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? அதில் நான் சொன்ன மாதிரி இந்த திதிகளில் ரித்தா திதி தான் இருக்கலே பிரச்சனையான திதிகள், போராட்டமான திதிகள். சரிங்களா? பாதிப்பை தர திதிகள் என்னென்ன திதிகளாக ரிக்தா திதி வரும்னா சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி, கட்டம் போட்டு கட்டிட்டு போயிட்டே இருக்குங்க. உப ஜெயஸ்தானத்தில் நம்ம சொன்னாலும் உபய ராசிகளில் உட்காந்துருப்பா சதுர்த்தசியில். அப்போ தடை தாமதம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, ஒம்பு வழக்கு. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், சதுர்த்தசியில் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கயா, இந்த திதி தராதிங்கயான்னா காலண்டரில் முதல்ல போட்டிருக்காங்க. காலண்டரில் போட்டுருச்சு, நான் வச்சுட்டேயா, ஏப்பா ஜோசியரை கொஞ்சம் பார்த்து 10 ரூபா செலவு பண்ணேன். புரியுதா இல்லைங்களா? கட்டாயமாக மூர்த்தால அமைச்சு கொடுக்காதீங்க, அவமானப்படுவோம். ஒரு குழந்தை எடுத்து தராங்க, ரொம்ப கஷ்டப்படும். அவருன்னு சொல்லுவார், நீ தான் எடுத்து கொடுத்த, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா நீ தான் காரணம். அப்போ இவர் யோசிப்பார். அப்போ நான் என்ன பண்ணேன், 159 நல்லா இருக்குது, சரி கேந்திரம், அப்புறம் 2 6 8 12 இதெல்லாம் நல்லா, இதை எவன் கேட்டான்? அதையும் பார்க்கணும். அதை விட முக்கியமாக திதி பார்க்கணும், அதில் நட்சத்திரம் பார்க்கணும், அதில் நமக்கு டிகிரி பார்க்கணும். இத்தனையும் இருக்குதுங்க. ஒன்றை பார்த்து நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு தடவை தான் நல்லாயிருக்கும், 1000 தடவை தப்பாக போயிடும். 1000 தடவைகள் தப்பாக போகும். கட்டாயமாக இப்போ யாருமே குழந்தை பிறக்க விடுறதில்லைங்க. போய் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம மரண யோகம் பார்க்குறோம், விசை நாளிகை பார்க்குறோம். இது இல்லாமல் அதுவும் பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு விசை நாளிகை எவ்வளோ நேரமாக கழிச்சிருங்க, அதெல்லாம் கழிச்சிட்டு கொடுங்க. அதுலேருந்து எடுங்க, அட்டகாசமாக இருக்கும். அட்டகாசமாக இந்த குழந்தை நல்லா பிறக்கும். என் பிள்ளைய அசைமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் புதன்கிழமை அசைமை அன்னைக்கு 7:45க்கு எடுத்தேன். ரேவதி நட்சத்திரத்தில், மகர லக்கணத்தில், ரேவதி நட்சத்திரத்தில். புரியுதுங்களா? அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க. கட்டாயமாக நாளிகை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் கல்லை கட்ட முடியாது.
அதனால் கட்டாயமாக கொஞ்சம் எதாவது நிறுத்தணுமில்ல, சரிங்களா? அதில் ஒரு விஷயம் 2 விஷயத்தை வச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் இது 90% வேலை செய்யும். 10% கொஞ்சோண்டு எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கலாம். நான் எனக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சது சொல்கிறேனுங்க, உங்களுக்கு நிறைய தெரியலாம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட அஷ்டமி தேதி எத்தனாவது தேதிங்க? என் பொண்ணு 8 வயசு இருப்ப 8 வயசு இருந்தப்போ 20 லட்ச ரூபா வீடு வாங்கினேன். என் கையில் 5 லட்சம் ஒரு 5000 ரூபா தான் இருந்தது. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தப்போ 5000 ரூபா தான் வீட்டில் இருந்தது. என் பொண்ணுக்கு 8 மாதம் இருந்தப்போ வாங்கிட்டேன். 8ஆவது தேதி கரெக்டாக வேலை செய்தா இல்லையா பாருங்கள். சொந்த வீட்டில் என் குழந்தைக்கு போய் ஒன்றுக்கு போது எல்லாம் இதையும் பண்ணி வைக்கிற தொட்டில் கட்டுறேன். யோசிச்சு பாருங்கள், திதி இவ்வளோ விஷயத்தை செய்யுமா? செய்யும். திதி பிடிச்சா அத்தனை விஷயத்தையும் வெல்லலாங்கிறதுல அது சரியாக இருக்கணும், இல்லாட்டினா முடியாதுங்க. அதில் நட்சத்திரங்கள் ரொம்ப வேலை செய்யுது, அதில் இருக்கிற சேர்க்கைகள் கிரக சேர்க்கைகளில் இருக்கிற கிரகங்கள் ரொம்ப வேலை செய்யுது, நாள்கள் ரொம்ப ரொம்ப வேலை செய்யுது. ஆனால் 50% திதி வேலை செய்யுது. 100% வச்சுக்கிட்டு ஒன்றையும் பிரித்து எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். தோக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரியாக பார்த்தீங்கன்னா தோக்க முடியாது, சரிங்களா? அட்டகாசமாக ஜெயிக்க வச்சிடலாங்க. சரி, ஐயா தேதி நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஐயா சும்மாவே இருக்கார். சரி, ஐயா இப்போ சொல்ல போகிறார். என்ன தேதி தெரியுங்களா? அது திருதியை தேதி. என்ன தேதிங்க? அதான் ஐயா தேதி, சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அதில் தான் அஷ்டமி தேதி வரும் எல்லாத்துக்கும் மேலே. கிருஷ்ணர் பெரியவர், எப்படிங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, அதை விட முக்கியமாக திரையோசி, அவர் ஒரு பெரியவர், சிவன். என்ன தேதிங்க? ஆனால் திரையோசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்ட்டாங்க. பணம் வருது, அவங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த எடுக்கும்போது கவனமாக பார்த்து எடுக்கணும், அந்த கிரக சூழ்நிலைகளையும் பார்த்துக்கணும், இல்லாட்டினா பாதிச்சிடும். அதே மாதிரி பத்திரதேதிகளில் எப்பயுமே தொழில் ஆரம்பித்து கொடுங்க. அஷ்டமி மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும். சப்தமியில் ஒரு சில விஷயங்கள் வந்து கடகத்துலேயும் நமக்கு தனுசுலேயும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் முடக்க மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காதிங்க, நம்மளை முடக்கி போட்டுரும். அதில் நிறைய விதிவிலக்கு இருக்குது. நான் இப்போ கடைசி அதுக்கு பரிகாரம் சொல்லிடுறேன். சும்மா இந்த கோயில் போ அந்த கோயில் போ, சும்மா போய்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? வெளிநாட்டுக்கு எந்த கோயில் போகிறான்? அவன் கேள்வி கேட்குறான். ஃபாரினில் இருக்கேன், போன தடவை மீட்டிங் முடிச்சுட்டு சொல்லிட்டார். சார், நான் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் எஸ்கேவில், அட்டாசமாக சொன்னீங்க, அதை வெட்டுங்க இதை வெட்டுங்க. எனக்கு வெட்டிட்டு தான் சொன்னேன், வெட்டி தான் போட்டேன், அட்டாசம் மாதிரி கோயில் போகல அப்படின்ட்டாரு. அதனால் நீங்கள் இந்த பரிகாரங்களை கரெக்டாக சொல்லுங்கள். முடக்குன்னு கரூர் நம்ம வந்தாலும் உங்களை பார்க்க முடியாது, நான் அங்கேயே இருக்கிற மலேசியிலேருந்து வெளியே வர முடியாது, அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கன்னாரு. எந்த திதிகளாக இருந்தாலும் முடக்கு ஒரு சில ராசிகளுக்கு கம்மி. மேஷம், கடகம், விருச்சிகம், சிம்மம், எப்படிங்க, கும்பம், இந்த 5 ராசிகளுக்கு முடக்க எங்கே இருந்தாலும் தூக்கி போட்டு பொழப்ப பாருங்கள். எப்படிங்க? இதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே சொல்லிட்டா இப்படி தான் அப்புறம் ஜோசியர் பொழைப்பார் இருக்குல்ல, சரியா? அதுக்கும் இருக்குது. அது எல்லாத்தோட இன்னொரு விஷயம், முடக்குன்ட்டு சூரியனுக்கு நடந்தாலே சூரியன் முடக்குங்கிறோம். ஏங்க, சூரியனில் இருக்க கிரகங்கள்லாம் முடங்கும். சரி, பயப்பட வேண்டாம், எனக்கு கூட தான் இருக்குதுங்க. நான் கூட தான் பௌர்ணமி விதியில் வந்தால் சூரியன் சிம்மத்துக்கு முடக்கலன்ட்டான், அதெல்லாம் இல்லை இருக்குது. அமாவாசையில் பிறந்த முடக்கலைங்கிறான், இருக்குது. கடகம் முடக்கு, புரியுதா இல்லைங்களா? அமாவாசையில் ஒரு குழந்தை எடுக்கிறதுனா கவனமாக எடுக்கணும், இல்லாட்டி அம்மா போட்டு தள்ளிடும். நல்லா அனுபவத்தில் பார்த்துருக்கேன், ரொம்ப உணர்ந்து கொடுத்துட்ருக்குறோம், சும்மாலாம் இல்லை. அப்போ சரி, இந்த முடக்குக்கு என்ன வழி? ஒன்றுமே இல்லை, முடக்கத்தான் கீரைன்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குங்க? அதிலே பேர் இருக்குது பாருங்கள். சும்மா போட்டு வெட்டி தள்ளுங்க. அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்து இன்னொன்று இருக்குது, முடக்கத்தான் கிழங்கு. எதுக்கு பேர் வச்சான்? பெரியவன் அணுந்து வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம செய்கிறதில்ல. போயா கோயிலுக்கு போயா, எவ்வளோ லட்சம் கூடியா, அப்புறம் வச்சுக்கிட்டு ஏன் நடக்கலை தெரியலிங்க. இதுக்காக இருக்கான், எல்லாம் நடக்கணும். அதான் ஜோசியனுக்கு பேர் ஆண்டவன் சொல்லிட்டு இருக்கிறோம். சரியாக செஞ்சாங்க. அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு ஜோசியம் பார்த்தவர் நல்லா தான் இருந்தார். இன்றைக்கி 1000க்கு ஜோசியம் பார்க்குற நம்ம சிரமப்படுறோம். எல்லாத்தையும் சரியாக செய்யாட்டி அவன்கிட்ட இருக்கிற வேண்டுதலும் இருக்குதுங்க. அவன் நமக்கு அவனாக கொடுத்துட்டு போகிற காசு பல லட்சம் கொடுத்தா கூட நம்ம நல்லா தான் இருப்போம். ஆனால் முதல்ல நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் செய்கிற விஷயத்தையும் சரியாக செஞ்சுருங்க. முடக்கு வர அந்த நட்சத்திர அன்னைக்கு எடுத்து முடக்கலாம் கிழங்கையும் முடக்கத்தான் கிறையும் வெட்டி தள்ளுங்க. சும்மா அதுக்கு போ இதுக்கு போ நேரம் இல்லை, நான் அங்கே இருக்கிறேன், எப்படா தம்பி போகிறதுங்கிறாரு. வேண்டாயா, அதை செய்ய நல்லா இருக்கும், நீ உனக்கு பயன்படுத்து, அப்புறம் பிள்ளை கூட, அப்புறம் எல்லாத்துக்கும் கூட நல்லாவே இருக்கும், நல்லதே நடக்கும். அதனால் பிரதம அன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டோம் இல்லைங்களா? சரி, நம்மலாம் இங்கே இருக்கிறோம், என்ன பண்ணலாம்? சரி, அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, குபேரன் வழிபாட்டை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, நான் எங்கே கோயில் போக முடியல, துதியை திதி
கிருஷ்ணராக இருக்கக்கூடிய வாயு பவனாக இருக்கக்கூடிய காளஹஸ்தி வச்சுக்கோங்க. நான் அங்கே அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. கிருஷ்ணரை கும்பிடு, போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் தம்பி திருதியில் பிறந்துட்டேன், என்னையா பண்ணலாம்? நீ பாடி திருவண்ணாமலை போக சொல்கிற, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எப்படி போகிறது? ஒன்றும் வேணையா, காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே விளக்கு ஏற்றுங்க, அக்னி பூஜை ரூமில் ஏற்றுங்க, அந்த அண்ணாமலையார் நினச்சிட்டு ஏற்றுங்க. நீங்கள் கட்டாயமாக அந்த குடைப்பட்ட திருதை தேதிக்கு போய் அங்கே அவரை கும்பிட்ட மாதிரியே ஆகிப்போச்சு. தீபத்தையும் வழங்கிடுவீங்க. அப்போ திருவண்ணாமலையில் தீபம் தான் ஏற்றுறாங்க, வேறு எதுவும் ஏற்றலிங்க. என்னங்க ஏற்றுறாங்க? இங்கேயே தினம் ஏற்றிட்டீங்களே, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? புரியுதா இல்லைங்களா? மாற்று பரிகாரம் அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எப்படிங்க? எல்லா ஜோசியரும் அதை செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நீங்கள் சரியாக போய் ஜோசியரை கேட்டுக்கிறது இல்லை. பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது, மக்கள்கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட இல்லவே இல்லை. எல்லாரும் தர தயாராக இருக்கும். வாங்க, நீங்கள் தயாரா? வாங்க பார்ப்போம், வாருங்கள், வளருவோம், நல்லதே நடக்குங்க. கரூர் கோபிப்பிரியன் விநாயகர் ஜோதிடம். என்னுடைய சின்ன உரைகளை இதோட முடிச்சுக்கிறேங்க. நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நன்றி, வணக்கங்க. என்னுடைய செல் நம்பருங்க 9488163047ங்க. 986055 நன்றிங்க, வணக்கங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய யோகிநாத் குருஜி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மிக அற்புதமான முறையில் திதிகளின் ரகசியம்னு சொல்லி தந்த திரு கரூர் கோபிப்பிரியன் ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்குரிய ஏழுமலை ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு மரியாதை செய்வார்கள்.